மூலிகைகளை வெறும் இலை தழைகள் என்று எண்ணாமல் அதில் உள்ள சத்துக்கள் என்ன என்பதை பற்றியும் அதில் உள்ள நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகின்றது. எனவே அதை பற்றின பல விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடு இலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரத்துடைய பெயர் அசோக மரம் அப்படின்னு பேர். அசோக மரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கொத்தான சிவப்பு நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். பொதுவாக நாகர்கோயில், கேரளா, கன்னியாகுமரி இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அசோக மரங்களை நம்ம பார்க்க முடியும். அசோக மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கென்றே இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பெண்களுடைய கருப்பை சம்பந்தப்பட்ட, கருமுட்டைப்பை சம்பந்தப்பட்ட எந்த விதமான கோளாறாக இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அசோக மரத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். அசோக மரத்துடைய மரப்பட்டையை நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். அசோக மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து. இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே பார்த்திங்கன்னா ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய உடலுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தெரப்பியை நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இயற்கை மருத்துவத்திலேயே அசோக மரத்தை பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கு இன்று நேற்றென்றல்ல பல ஆயிரம் வருடங்களுக்காக உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மாதவிலக்கு சரியாக வராமல் இருப்பது, மாதவிலக்கின் போது அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்படுவது, குழந்தை இல்லாத பிரச்சனை இருப்பது, கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், கருமுட்டை பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள், ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னு சொல்லக்கூடிய கருக்குழலில் ஏற்படுகின்ற அடைப்புகள், இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த எல்லா பிரச்சனையும் குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அசோக மரத்திற்கு உண்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து அசோக மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பட்டைகளை ஒரு 20 கிராம் அளவுக்கு அதில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு உபயோகப்படுத்தும் போது எவ்வளவு நாள்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது சிறிது சிறிதாக குறைந்து அந்த பிரச்சனை மறைந்து போகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு பெரும்பாலும் கருப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது அந்த பெண்கள் பெரும்பாலும் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு மாடர்ன் மெடிசன் போகும்போது அவங்க அறுவை சிகிச்சை நாட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கருப்பை பிரச்சனை, அதே போல் கருப்பையில் ஏற்படுகின்ற ஃபைப்ராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த 2 பிரச்சனைக்குமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை தான் இன்றைக்கே பிரதான ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் கருப்பை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு உடலில் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் அப்படிங்கிறது நிறைய ஏற்படுவதை பார்க்கலாம், சொல்லி மாளாமல் இருக்கிறது. ஸோ அறுவை சிகிச்சை அப்படின்னு ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் அந்த பெண்கள்லாம் ஒரு 3 மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பட்டை எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பட்டையை வாங்கி 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு அந்த பட்டையை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து அதை காலை, மதியம், இரவு 3 வேளை அதை பகிர்ந்து 1/2 லிட்டரும் போது 180 மில்லி காலை, மதியம், இரவுங்கிற மாதிரி 3 வேளை அதை பிரித்து சாப்பிட்டு பாருங்கள். உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறது இந்த மருந்து ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் எடுத்துகிட்டு 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் எடுத்து பார்த்திங்கன்னா இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நல்ல வகையான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த வகையில் இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இது. நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு முகத்தில் நிறைய கரும்புள்ளிகள் 45 வயது ஏற்படும் போது முகத்தில் அங்கங்கே திட்டாக கருமையான ஒரு புள்ளிகள் ஏற்படுவதை பார்ப்போம். அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சிகப்பு நிறமான பூக்களை மைய அரைத்து முகம் முழுவதும் ஒரு 10 போல போட்டு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு ஒரு 1 மணி நேரம் வைத்து அதன் பிறகு வெந்நீர் வைத்து முகத்தை கழுவி விட வேண்டும். இதை ஒரு பயிற்சியாக ஒரு 3 அல்லது 4 நிமிடம் தொடர்ந்து உபயோகப்படுத்தினாங்கன்னா
உடனே அது மறைந்து கரைந்து போகிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வேகமான முறையில் முகத்தில் ஏற்படுகின்ற கரும் மற்றும் செம்புள்ளிகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அசோக மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பூக்கள். இன்றைக்கு நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா தலைமுடியை பற்றி கவலைப்படாத பெண்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். பெண்கள் வந்து அந்த தலைமுடி எனக்கு வந்து ஃபீமேல் பால்டு பேட்டர்ன் சொல்லுவாங்க, தலைக்கு முன்பகுதியில் மட்டும் தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனை. அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த அசோக மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பஞ்சாங்கம் சொல்லுவோம். அந்த மரத்துடைய வேர், அந்த மரத்துடைய பட்டை, அந்த மரத்துடைய இலை, அதோடைய பூ மற்றும் விதை, இந்த 5 பொருட்களையும் சம அளவு எடுத்து ஒரு 1 கிலோ அளவுக்கு எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். அதில் வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு எண்ணெயை ஊற்றி வெயிலில் 41 நாட்கள் கட்டி வச்சிடணும். அசோக மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பஞ்சாங்கத்தில் சம அளவு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஏதோ ஒன்று ஊற்றி வச்சிடணும். 41 நாட்கள் நல்லா அது வெயில் பட மாதிரி வச்சிடணும். அதன் பிறகு அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய எண்ணெயை மட்டும் வடிகட்டி எடுத்திங்கன்னா ஒரு 500 அல்லது 550 மில்லி தான் உங்களுக்கு அந்த எண்ணெய் கிடைக்கும். அந்த எண்ணெயை தலைக்கு உபயோகப்படுத்தி பாருங்கள். ஒரு 3 மாதத்தில் தலைமுடி கருன்னு வளர்கிறத நம்ம பார்க்க முடியும். கம்பி போல் தலைமுடி நன்றாக பலமாக இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக தலைமுடி இல்லை, தலைமுடி திக்காக இல்லை அப்படிங்கிறது தான். தலைமுடி திக்காக இல்லாமல் தின்னா போகிறதுனால தான் பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழுக்கை ஏற்படுவது, தலைமுடி இல்லாத இடங்களில் திட்டாக பிரச்சனை தெரிவது, புழுவெட்டுன்னு சொல்லுவோம். தலையில் அந்தந்த இடத்துல வந்து ஓட்டையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் கூட இந்த பஞ்சாங்கத்தை என்ன பண்ணலான்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சாம்பல் ஆக்கிட்டு அந்த சாம்பலில் சிறிதளவு வந்து தேங்காய் எண்ணெய் கலந்து எங்கெல்லாம் அந்த கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் போட்டு ஒரு பேக் மாதிரி போட்டு அப்படியே விட்டுணும். இதை வந்து தொடர்ந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது அந்த பேக்கில் இருக்கக்கூடிய போடுற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிடுகிடுன்னு நமக்கு அந்த இடத்துல தலைமுடி வர்றதை பார்க்க முடியும். அந்த பேச்சஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு 6 மாதத்தில் மறைஞ்சி போயிடுறதை பார்க்க முடியும். ஏன்னா புழுவெட்டை பொறுத்தவரையிலும் மாடர்ன் மெடிசனில் மிகப்பெரிய அளவு மருந்துகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியல. கொஞ்சம் ஆன்டி ஃபங்கல் க்ரீமோ இல்லை வந்து கொஞ்சம் ஸ்டீராய்ட் சம்மந்தப்பட்ட க்ரீம்ஸோ தான் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இந்த அசோக மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள், அதோடைய இலை, மரப்பட்டை, வேர்ப்பட்டை, பூ மற்றும் காய், இந்த 5 பொருட்களை நம்ம அழகாக பதப்படுத்தி அந்த பதப்படுத்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலை மட்டும் நம்ம போட ஆரம்பித்தோன்னா அந்த புழுவெட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மறைந்து போகிறத பார்க்க முடியும். அதே போல் உடல் எடையை மெயின்டைன் செய்யணுன்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட அசோக மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே மிக வேகமாக அவர்களுடைய உடல் எடை குறைந்து உடல் மெயின்டைன் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பெண்கள் குழந்தை பிறப்புக்கு பின்பு அல்லது வந்து அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்தாலோ தைராய்டு சம்பந்தப்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்டாலோ உடல் பகுதி ரொம்ப மோசமாகிறது, உடல் எடை அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம். அவங்க கூட பார்த்திங்கன்னா வெறும் அந்த அசோக மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை சம்பந்தப்பட்ட கஷாயத்தை உடல் நலனுக்காக ஒரு மருந்தாக இல்லை, ஒரு ஹெர்பல் டீ மாதிரி காலையில் ஒரு முறை இரவு ஒரு முறை சாப்பிட்டு வந்தாலே உடல் எடையில் நல்ல மாற்றம் இருக்கிறதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த அசோக மரத்தை பொறுத்தவரையிலும் இயற்கை பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. வியாதி வந்து தான் இதை சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. வியாதி வராமல் இருப்பதற்கு ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் ஒரு 200 மில்லி தண்ணீருக்கு ஒரு 5 கிராம் பட்டையை போட்டு லேசாக கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் கொஞ்சம் பனங்கற்கண்டு தேன் போட்டு சாப்பிட்டாலே எந்த நோயும் வராமல் இருக்கிறத பார்க்க முடியும். எனவே தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீயவனவை எவை என்று நாம் அறிந்து வாழ்வது மிகவும் அவசியம் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்று என்ன புதிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாட்டினுடைய பல பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று வாகன பெருக்கமும் அதனால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளும் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த வாகன பெருக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது குறித்து இந்திய அரசு அல்லது இந்தியாவை ஆளக்கூடிய பல மாநில அரசுகள் தங்களுக்கு தாங்களே ஒரு மிகப்பெரிய அளவிற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது உண்மையில் இந்த வாகன பெருக்கம்
இதை கட்டுப்படுத்துவதற்காக இப்பொழுது வர இருக்கிற ஒரு புதிய ஒரு சட்டம் எந்த அளவிற்கு பயன் தரும், அதனுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பேசலாம். அதாவது இனிமேல் நீங்கள் வாகனங்கள் வாங்கினால் அதை நிறுத்துவதற்கு இடவசதி இருக்கிறதா என்பதற்கான அந்த சான்றிதழை நீங்கள் கொடுத்தால்தான் உங்கள் வாகனங்களையே பதிவு செய்வார்கள். இல்லாவிட்டால் நீங்கள் வாகனங்களை வாங்க முடியாது, பதிவு செய்ய முடியாது என்கிற ஒரு புதிய சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரப்போகிறது என்பதுதான் அந்த செய்தி. இந்த செய்தி என்பது கேட்பதற்கு நன்ற செய்தியாக போல தான் இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால் பல கேள்விகள் நமக்கு எழுகின்றன, பல சிக்கல்கள் நம் மனதில் எழுகின்றன. முக்கியமாக இந்தியாவில் வாகன பெருக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதாவது நீங்கள் இந்த வாகனங்களின் காரணமாக ஏற்படக்கூடிய விபத்துகளில் 4 நிமிடத்திற்கு ஒருவர் இறக்கிறார் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. 2015ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியா முழுக்க மொத்தமாக 2 கோடி வாகனங்கள் புதிதாக விற்பனையாகி இருக்கின்றன. ஆண்டிற்கு ஒரு 2 கோடி வாகனங்கள் புதிதாக நம்முடைய சாலைகளுக்கு வந்தால் என்ன ஆகும்? அந்த 2 கோடி வாகனங்களையும் நிறுத்தி வைப்பதற்கான கட்டமைப்பு வசதிகள் இங்கு உருவாக்கப்படுகிறதா என்பது மிக முக்கியமான கேள்வி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2,35,00,000 வாகனங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி அதில் குறிப்பாக இருசக்கர வாகனங்களும் மட்டும் 2 கோடியை நெருங்கி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்தியாவிலேயே வாகன நெரிசல் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்தளவிற்கு, அதாவது வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கான எந்த இடவசதியும் இல்லாமலேயே பெருமளவிற்கு வாகனங்களை வாங்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. நீங்கள் இப்போது கூட நீங்கள் சென்னை நகரத்தினுடைய பல தெருக்களில் நீங்கள் இரவு நேரத்தில் சென்றீர்கள் என்றால் ஒரு காட்சியை நீங்கள் காணலாம். அந்த தெரு முழுக்க 2 பக்கமும் கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை, இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அதுவும் சிறிய தெருக்களுக்குள் சென்றால் இரவு நேரங்களில் நீங்கள் அந்தளவிற்கு நெருக்கமாக வாகனங்கள் ஏதோ ஒரு பெரிய வணிக வளாகங்களில் இந்த பார்க்கிங் பகுதிகள் நிறுத்தப்பட்டிருப்பது போல ஒட்டுமொத்த சென்னை நகரமே ஒரு பார்க்கிங்காக மாறியிருப்பதை நீங்கள் இரவு 11 மணிக்கு மேல் நீங்கள் தெருக்களில் போனால் நீங்கள் பார்க்க முடியும். அப்போதுதான் நமக்கு தெரியும் இந்த நகரத்தில் எவ்வளவு வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன என்பது. அந்த வாகனங்கள் இரவில் ஓய்வெடுக்கிற போது தான் அதனுடைய உண்மையில் எந்த அளவிற்கு வாகனங்களுக்கு பார்க்கிங் வசதி இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இப்படி தெருக்களில் வாகனங்களை நிறுத்தி வைப்பதன் மூலமாக மிகப்பெரிய அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஒருபுறம் ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான இடையூறுகளும் மக்களுக்கு ஏற்படுகின்றன. இது உண்மையில் வீடுகளை, குடியிருப்பு பகுதியில் மட்டும் இப்படி என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. பல வங்கிகள், பல பொது நிறுவனங்கள், மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்கள், அங்கு கூட பல இடங்களில் பார்க்கிங் வசதி என்பதே கிடையாது. மாறாக நீங்கள் சாலை ஓரங்களிலேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு போய் பொருட்களை மக்கள் வாங்குவது அல்லது சேவைகளை மக்கள் பெறுவது என்பது இன்றைக்கு நடைமுறையாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஒரு அடிப்படை கேள்வி எழுகிறது. பொதுவாக உலக நாடுகளினுடைய அனுபவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த பார்க்கிங் என்கிற ஒரு விஷயம் கார் வாங்குகிற போதே அல்லது ஒரு வாகனங்களை உற்பத்தி செய்கிற போது, விற்கிற போதே, ஒரு வருடத்திற்கு இவ்வளவு வாகனங்களை நாம் விற்கிறோம், சந்தைக்கு இவ்வளவு வாகனங்கள் வருகின்றன, சாலைகளுக்கு இவ்வளவு வாகனங்கள் வரப்போகின்றன என்றால் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதற்கேற்ப கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறதா, முக்கியமாக சாலை வசதிகள் இருக்கிறதா, அதே போல் பார்க்கிங் வசதி இருக்கிறதா, இரண்டையும் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதற்கேற்ப நகர்ப்புற விரிவாக்க திட்டத்தை, மேம்படுத்துகிற திட்டத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இங்கு சாலைகள், இது வாகனங்களுடைய எண்ணிக்கை எத்தனை மடங்கு பெருகி இருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். ஏனென்றால் பல வாகனங்களை விற்கக்கூடிய நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் மிகவும் சுலப தவணையில் வாகனங்களை விற்கின்றன. அரசு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் இந்த வாகன விற்பனையை அனுமதித்தது. அதன் விளைவாக லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இருசக்கர வாகனங்கள், கார்கள் இவையெல்லாம் இன்றைக்கு சந்தைக்கு வந்துவிட்டன. அப்படி வருகிற போது அவை செல்வதற்கான சாலைகள் எங்கே இருக்கின்றன? அதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல், விபத்துகள் என்று விபத்துகளின் காரணமாக ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், ஒரு ஆண்டிற்கு 75,000 பேருக்கு மேல் இந்தியாவில் சாலை விபத்துகளில் உயிரிழக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் இந்த வாகன பெருக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருபுறம் நாம் பொதுத்துறை, அதாவது பொது போக்குவரத்தை, அதாவது ட்ரெயின் அல்லது பேருந்து போன்ற பொது போக்குவரத்தை நாம் வளர்ப்பதற்கு பதிலாக தனியார் வாகன விற்பனையை பெருமளவிற்கு நாம் ஊக்கப்படுத்தி விட்டோம். நீங்கள் பல மேற்கு நாடுகளில் அல்லது சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பார்த்தால் கூட அங்கு வசதி படைத்தவர்கள் கூட அங்கே இருக்கக்கூடிய ரயில்களில் அவர்கள் பயணம் செய்வதை நீங்கள் பார்க்கலாம், பேருந்துகளில் பயணம் செய்வதை பார்க்கலாம். அந்த அளவிற்கு சிறப்பான முறையில் அந்த சேவைகள் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவை எந்த நேரமும் நீங்கள் எந்த இடத்திலிருந்தும் எந்த இடத்திற்கும் நீங்கள் செல்லலாம் என்கிற ஒரு விதியை அவர்கள், ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக தனியார்கள் அதிகமாக வாகனம் வாங்குவது தொடர்பாக அக்கறை காட்டுவதில்லை.
அப்படி வாங்கினால் கூட மிகப்பெரிய அளவிற்கு அங்கு வரியாக செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதனால் தான் அங்கு வாகன பெருக்கம் என்பது சாலைகளில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டை நினைத்து பாருங்கள், ஒரே வீட்டில் 2 கார் வைத்திருக்கக்கூடியவர்கள், அதே போல் வாகனம் ஓட்டக்கூடிய வயது வந்தவர்கள் ஒவ்வொருவருமே ஒரு இருசக்கர வாகனத்தை வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். இதுதான் இன்றைக்கு நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதன் காரணம் என்னவென்று கேட்டால், பொது போக்குவரத்து என்பது இங்கு மேம்படுத்தப்படவே இல்லை. பலம் நெரிசலான பேருந்துகள், வசதிகளற்ற பேருந்துகள், அதே போல் குறைவான ரயில், இப்படி நாம் குறிப்பிட்ட இடங்களுக்கு இருந்து நாம் ஒரு ரயில்வே நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருப்பது, இப்படியாக ஒரு அடிப்படையான ஒரு கட்டுமானங்கள் எதையுமே நாம் உருவாக்கவில்லை. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால், திட்டமிடப்படாத குடியிருப்புகள், அதாவது ஒரு வீடு கட்டுகிற போது, வீடு கட்ட அனுமதிக்கிற போது அதனுடைய சாலையினுடைய அளவு எவ்வளவு, அந்த வீடுகளில் வாகனம் நிறுத்துவதற்கு இடம் இருக்கிறதா என்பதை பற்றி அனுமதி வழங்குகிற யாரும் கவலைப்படுவது கிடையாது. பல நேரங்களில் அப்பார்ட்மெண்ட் போன்ற குடியிருப்புகளில் கூட வாகனம் நிறுத்துவதற்கான இடம் இல்லாமலேயே ஏராளமான வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த வீடுகளுக்குரிய வாகனங்கள் எல்லாம் தெருக்களில் தான் நிறுத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு பெருமளவிற்கு நம்முடைய நகர்ப்புறம் என்பது எந்த திட்டமும் இல்லாமல் உருவாக்கப்பட்டு விட்ட பிறகு திடீரென இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அதனால் பாதிக்கப்பட போகிறவர்கள் யார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது நீங்கள் வாகனங்களுடைய எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பொது போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும். அதை செய்யாமல் நீங்கள் வாகனங்கள் வாங்குவதற்கான உரிமையை மட்டும் நீங்கள் பறிப்பது என்பது நியாயமற்ற ஒரு விஷயமாக இருக்கும். ஏனென்றால் நான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உரிய நேரத்தில் செல்ல வேண்டும், அதற்கான வசதியை எனக்கு அரசு செய்து கொடுத்தால் நான் ஏன் தனியாக ஒரு வாகனம் வைத்துக் கொள்ளப் போகிறேன்? அது எனக்கு ஒரு செலவு தானே. ஆனால் மாறாக அந்த வசதி இல்லாத போது, அந்த வசதி போதுமான அளவுக்கு எனக்கு இல்லாத போது நான் ஒரு வாகனத்தை வைத்துக்கொள்ளத்தான் நான் விரும்புவேன். அரசு இந்த 2க்கும் இடையிலான இடைவெளியை முதலில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நகர்ப்புற திட்டமிடங்கள், வீடுகளை கட்டுவது, இது சார்ந்த விஷயங்களில் நாம் எத்தகைய ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ளப் போகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. எல்லாவற்றையும் விட இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. இதனால் யார் அதிகமாக பாதிக்கப்பட போகிறார்கள் என்று கேட்டால் மத்தியதர வர்க்கத்தினரும் அடித்தட்டு வர்க்கத்தினரை சேர்ந்தவர்களும் தான். என்றால் வசதி படைத்தவர்கள், அவர்கள் பார்க்கிங் வசதியோடு கூடிய வசதியான வீடுகளில் அவர்கள் வசிப்பார்கள். ஆனால் தங்களுக்கென ஒரு வாகனத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள், எளிய மக்கள், அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியாக மாறும். இன்னொன்று, வாகனங்கள் வைத்திருப்பவர்களில் 2 விதமானவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று, தங்களுடைய சொந்த உபயோகத்திற்காக சொந்த உபயோகத்திற்கு வைத்துக்கொள்ளக்கூடியவர்கள். இன்னொரு புறம், ஒரு வாடகைக்காக அல்லது ஒரு பொருளீட்டுவதற்காக ஒரு பிழைப்பு ஆதாரமாக வாகனங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு தெருவில் ஒரு டாக்ஸி ஓட்டுநர் இருக்கிறார். அவர் ஒரு வாடகை வீட்டில், ஒரு ஒன்று குடித்தன வீட்டில் குடியிருப்பார். அவரிடம் ஒரு டாக்ஸி இருக்கும், அதை அவர் ஓட்டி அவர் பிழைக்கக்கூடியவராக இருப்பார். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருப்பார். அவர் இந்த வாகனத்தை எங்கு கொண்டு போய் நிறுத்துவார்? அவருடைய பிரச்சனைகளை இந்த அரசு எப்படி கையாளப் போகிறது? அப்படி என்றால் நீங்கள் பார்க்கிங்கிற்கான என்ன அடிப்படை வசதிகளை நீங்கள் மேற்கொள்ளப் போகிறீர்கள்? ஒன்று, கார்களை விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நீங்கள் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். அதே போல் பொது போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும். மக்களிடம் இருக்கக்கூடிய வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கான வசதிகளை அரசு உருவாக்க வேண்டும். இது எல்லாமே எல்லா நாடுகளிலும் அரசுகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் இது எதையுமே செய்யாமல், நீ ஒரு வாகனம் நிறுத்துவதற்காக உன்னிடம் இடம் இருப்பதாக நீ காட்டினால் மட்டும்தான் நான் உனக்கு அனுமதி கொடுப்பேன் என்று சொல்வது என்பது எந்த விதத்திலும் அடிப்படையில் நியாயமற்ற ஒன்று. அதை நாம் எவ்விதத்திலும் ஏற்க முடியாது. ஆனால் இந்த அரசு எப்பொழுதும் வெறும் சட்டங்களின் மூலமாக எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கிறது. அது ஒரு அறியாமை என்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நாம் வீடியோவை வானொலியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வானிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் திரு சேவா ராமானுஜன். ஒரு தமிழறிஞரா தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினமாக நம்ம கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் ஒரு தமிழர் எந்த அளவு சிறப்போட, மேன்மையோட, அறிவியலோட, இயற்கையோட ஒத்து வாழ்ந்திருக்காம், அதற்கான காரணங்கள் என்ன, இயற்கையோட நம்ம ஒன்றி வாழ வேண்டிய அவசியம் என்ன, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழறிஞராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார்.
தை முதல் நாள், பொங்கல் திருநாள், தமிழ் புத்தாண்டு இதெல்லாம் நம்ம கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் இதற்கான ஒரு முன்னோட்டமாக தமிழர்களோட சிறப்புகள் என்ன, அதோட மேன்மை என்ன, இன்னைக்கு வந்து தமிழர்கள் நாகரிகம் வந்து ரொம்ப சிறந்தது, தொன்மையானது, நம்ம பேசப்பட்ட மொழி தான் தமிழ் தான் வந்து முதல் மொழி இப்படின்னு நிறைய நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் போதும் தமிழன் எந்த அளவுக்கு அதை அறிவுபூர்வமாக சிந்திச்சிருக்கான், அறிவியல் ரீதியாக யோசித்து பார்த்துருக்கான், சின்ன ஒரு கால நேரம் அதெல்லாம் பிரிக்கிறதுல கூட ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை அவனுக்கு அன்னைக்கே எப்படி இருந்திருக்கு. இதையெல்லாம் பற்றி பேசும்போது தமிழ் திருநாள் அப்படிங்கிற ஒரு பொங்கல் தை மாதம் முதல் நாளோட சிறப்புகள் என்ன, இதை எந்த அளவுக்கு தமிழர்கள் புரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து 2008ஆம் ஆண்டு தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். அதற்கான விடுமுறை, இது எல்லா சிறப்புகளும் கூடிய இந்த மாதம் தை திருநாள் சார்ந்த பல விஷயங்களை உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்து எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல தமிழர், தமிழ் மொழி இதோட சிறப்பு மேன்மை எல்லாம் பேசும்போது அதற்கு ஆதாரமான விஷயங்கள் என்ன, எந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை வந்து தமிழர்களுக்கு பண்டைய காலம் தொட்டே இருந்திருக்கு? நல்லதும்மா. நம்முடைய தமிழர்கள் என்று சொல்வதற்கு முன்னதாக நம்ம எண்ணி பார்க்கிறேன் நான், இந்த அண்டம், கோள்கள் இவற்றுக்கெல்லாம் அப்பால் பார்த்தீர்களானால் ஐம்பெரும் ஆற்றல்கள் என்று நம்ம சொல்லுவோம். அந்த ஐம்பெரும் ஆற்றல்களால் உருவாக்கப்பட்டதான் நம்முடைய ஞானம் என்கின்ற இந்த உலகம். இந்த உலகத்திலே முதலில் தோன்றியவர்கள் தமிழர்கள் தான். இந்த தமிழர்கள் அவர்கள் முதலில் பேசிய மொழியும் தமிழ்மொழி தான். அந்த தமிழ்மொழி தமிழர்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு தொடக்க நிலையில் பல்வேறு சிக்கல்கள் எல்லாம் இருந்து மீண்டு வந்து அறிவியல் பூர்வமாகவும் தன்னை தாங்களே உருவாக்கி கொண்டார்கள். அப்படி உருவாக்குகின்ற தன்மையில் பார்த்தீர்களானால் அன்றைக்கு முதலில் அடிப்படை தேவையான உணவு, உடை, உறையுள் இவற்றை அவர்கள் நிர்வகிக்க தொடங்கினார்கள். அந்த உணவு, உடை என்று சொல்கின்ற பொழுது, உணவு என்று வருகின்ற பொழுதே முதலில் விவசாயத்தை அவர்கள் எப்படியாவது இருக்கக்கூடிய கனி, கிழங்குகள் இவற்றையெல்லாம் தோண்டி எடுத்து சாப்பிட தொடங்குகிறார்கள். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க இடமும் உடுக்க உடையும் அவர்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள். இவர்களுடைய தமிழர்களுடைய அறிவு என்று பார்த்தீர்களானால் அவர்கள் மிக சிறந்த அறிவாளிகள். அவர்கள்தான் வானியலாகட்டும், இந்த நிலவியலாகட்டும், அது மட்டுமல்ல அறிவியல், பொருளியல் இவற்றையெல்லாம் அவர்கள் கண்டறிந்தவர்கள். அதோடு கூட பார்த்தீர்களானால் அவர்களுடைய சிந்தனை வளம் மேம்பட்ட காரணத்தினால்தான் மக்கள் எப்படி வாழ வேண்டும், முன்பெல்லாம் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அதையெல்லாம் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரையறைகளையும் வகுத்து கொண்டவர்கள். சங்க இலக்கியம் என்று சொல்கின்றோம், அதற்கு முன்னதாகவே நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். சங்க இலக்கியம் தோன்றியது, அதில் இன்னும் செம்மைப்படுத்தப்பட்டது. இப்படித்தான் நம்முடைய தமிழர்களுடைய அறிவு பெருக்கெடுத்து ஓடியது. அவர்கள்தான் இன்றைய நிலவில், இன்றைய உலகில் நமக்கு எந்த அளவிற்கு கணினிவியல் உட்பட அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீர்களானால் நம்முடைய நாடு முழுக்க ஒரு 57 நாடுகளிலே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கெல்லாம் இன்றைக்கும் கூட தமிழர்களுடைய அறிவு பெருக்கத்தினால்தான் அவர்களால் அங்கே நிலை பெற்றிருக்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு செம்மல் நம்முடைய தமிழர்களால் தான் ஆக்கப்படுகிறது. அந்த அளவில் தமிழர்களுடைய முயற்சி, மகிழ்ச்சி எல்லாமே உலகத்திற்கு ஒரு ஆணியாக இருக்கின்றது. இப்போ நீங்க பேசும்போதே சொன்னீங்கய்யா, தமிழர்கள் ஒரு வானியல் ஆகட்டும், நிலவியல் ஆகட்டும், மருத்துவியல் ஆகட்டும், பொருளாதாரம்னு பார்க்கும்போது எல்லா விஷயத்துலையுமே ஒரு சிறப்பாக இயங்கி இருக்காங்க. அது எல்லாத்துக்குமான காரணங்களை அவன் அன்னைக்கே வகுத்து செயல்பட்டிருக்கான் அப்படின்னு நம்ம பேசும்போது இதோட சிறப்புகள் பற்றி இன்னும் விரிவாக பேசணுங்கய்யா. நம்ம நேரம் முதல் கண்டு நம்ம வெயில் எந்த இடத்துல விழுதுங்கிறத அந்த நாளை வச்சு அன்னைக்கே மணியை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு சாதாரணமாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறோம், ஆனால் அது ஒன்னொன்றுத்துக்குள்ளேயும் நுட்பமான காரணங்கள் இருக்குது அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக சிந்திச்சிருக்காங்க? அவர்கள் எப்பொழுதுமே காரணம் இல்லாத ஒரு பெயரை உருவாக்குவதே இல்லை. காரண பெயர் தான் எல்லாமே. 4 கால்களை உடையது நாற்காலி என்று சொன்னார்கள். இப்படித்தான் ஒவ்வொன்றுமே அப்படி உருவாக்குகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா இயற்றலும் ஈட்ட வகுத்தலும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அப்படி நம்மளுடைய பொருளாதாரத்திற்கு கூட எப்படி நாம் தொகையை ஈட்டுவது அல்லது இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவது, அதை எப்படி செலவு செய்வது, இப்படியும் கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு வழிகாட்டக்கூடிய பல தமிழ் அறிஞர்கள் மட்டுமல்ல, தமிழ் விஞ்ஞானிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் அன்றைக்கே நம்முடைய செய்தியை பார்த்தீர்களானால் நம்முடைய கதிரவனுடைய செய்திகள், கதிரவனை அப்பொழுதே கணக்கிட்டிருக்கிறார்கள்.
அவருடைய அந்த கணக்கு கதிரவனுடைய நிழல் எப்படி விழுகிறது, அதிலிருந்து எப்படி போகிறது, அப்பொழுது என்ன நேரம், இன்றைக்கு என்ன காலம் என்பதையெல்லாம் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி கொண்டு சென்றது தான் இன்றைய அளவிலே மிகப்பெரிய கடிகாரமாக உருவாகி இருக்கிறது. அதை கடிகாரம் என்று கூட சொல்லக்கூடாது, மிக சிறந்த ஒரு மணிக்காட்டி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை எல்லாம் நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இது மேலும் நம்முடைய பண்பாடு, அதுதான் அடிப்படை. தமிழர்களுக்கு பண்பாடு என்பது மிக மிக பொருத்தமான ஒன்று. அந்த பண்பாடு, நாகரிகம் என்பது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அழகாக கொடுத்திருக்கிறார்கள். திருவள்ளுவர் உட்பட பெரியவர்கள் எல்லோருமே, பேரறிஞர்கள் எல்லோருமே உருவாக்கி கொடுத்த அந்த பண்பாடு தான் இன்றைய உலகிற்கு அடித்தளமாக இருக்கிறது. இல்லை என்றால் இந்த காதல் போன்ற செய்திகள் எல்லாம் மேலை நாட்டவரை பார்த்து கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதையெல்லாம் மாற்றுவதற்கு நம்முடைய தமிழர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தையே இவர்கள் படித்தால் போதுமானது. கண்டிப்பா சார். இப்போ தமிழர் திருநாள் அப்படின்னு நம்ம வந்து தை முதல் நாளை கொண்டாடணும்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழ் புத்தாண்டா அதை கொண்டாடணும் அப்படின்னு இருக்காங்க. தமிழர்கள் அன்றே வந்து இது ஒரு அறுவடை திருநாள், இயற்கை வணங்குதல் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து தை முதல் நாளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தை முதல் நாளோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்க. மகிழ்ச்சி. தை முதல் நாள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் பலவற்றை கொஞ்சம் பின்னோக்கி எண்ணி பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், இயற்கை நம்முடைய காலங்களை நாம் தமிழர்கள் பிரித்து ஆண்டு கொண்டிருக்கிறோம். பருவ காலங்கள் 6 என்று சொல்லுவோம். அந்த 6 பருவ காலங்கள் பார்த்தீர்களானால் கோடை காலம், கூதிர் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், இப்படி 6 பருவங்கள். இந்த 6 பருவமும் ஒவ்வொரு பருவத்திற்கும் 2 மாதங்களை நாம் வகுத்திருக்கிறோம், பிரித்து கொடுத்திருக்கிறோம். அந்த 2 மாதங்களிலே இருக்கக்கூடிய கதிரவனுடைய தட்ப வெப்பம், இந்த உலகத்தினுடைய சூழல், இயற்கை சூழல், இதை அடிப்படையாக வைத்துதான் நாம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பார்த்தீர்களானால் நம்முடைய இயற்கையே நமக்கு தை மாதம் பார்த்தீர்களானால் அருமையான ஒரு சூழல். இந்த கதிரவன் 6 மாதம் நாம் கிட்டத்தட்ட உலகின் நடுக்கோட்டில் இருப்பதனால் 6 மாதம் வடக்கு நோக்கியும் 6 மாதம் தெற்கு நோக்கியும் செல்லுகின்றார்கள். அப்படி இந்த தை முதல் நாளிலிருந்து அவர்கள் மீண்டும் வடக்கு நோக்கி செல்வதற்கு கதிரவன் முற்படுகின்றான். இந்த நாளிலே பார்த்தீர்களானால் நம்முடைய இயற்கை நமக்கு நல்ல வளங்களை எல்லாம் பெருக்கெடுத்து தந்திருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே நாம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று நாம் விதைத்திருக்கிறோம். கார்காலத்திலே நல்ல மழை பொழிந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் முன்னோக்கி கொண்டு வருகின்ற பொழுது இந்த தை மாதத்திலே நல்ல விளைச்சல் வருகிறது. இந்த நல்ல விளைச்சல் வருகின்ற காரணத்தினால் பார்த்தீர்களானால் மக்கள் மனம் அமைதியாக, அவர்கள் மகிழ்ச்சியோடு, அவர்கள் மன நிறைவோடு இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே தான் நாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்ட கற்கண்டு கலித்தொகையெல்லாம் எடுத்து காட்டப்பட்ட அந்த தன்மையைத்தான் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் ஒன்று கூடி ஒரு நாள் விவாதித்தார்கள். எப்பொழுது தெரியுங்களா? 1936ஆம் ஆண்டு, 31ஆம் ஆண்டு. 1931 திருச்சியிலே தந்தை பெரியார் அவர்கள் ஒரு மாநாடு ஒன்றை கூட்டினார்கள். அந்த மாநாட்டிலே பார்த்தீர்களானால் தமிழ்கடல் மறைமலை அடிகள், நம்முடைய நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார், மறைமலை அடிகள், இவர்களோடு பார்த்தீர்களானால் திருவிக்கா, தமிழ் தென்றல் அல்லவா, அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு நம்முடைய முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம், இப்படிப்பட்ட பேரறிஞர்கள் எல்லோரும் அங்கே ஒன்று கூடி இயற்கையோடு இயைந்த தமிழர்களின் வாழ்க்கை நாம் தமிழர் வாழ்க்கையாக, தமிழர் திருநாளாக கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இதில் சாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, அதாவது நம்முடைய நிறம் இல்லை, நாடு இல்லை, மொழி இல்லை, எல்லோருமே நாம் உணவு என்கின்ற அடிப்படையிலே விவசாயத்தை அடிப்படையாக வைத்து வருகின்ற பொழுது இது பொங்கல் திருநாள் என்பதை தமிழர் திருநாளாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஏற்புரையை வழங்கி அவர்கள் தீர்மானமாக நிறைவேற்றுகிறார்கள். அந்த தீர்மானத்தை ஒட்டி அடுத்ததாக பார்த்தீர்களானால் 1971 மே மாதத்திலே மீண்டும் திருச்சியிலே தமிழக புலவர் குழு 30ஆம் ஆண்டு நிகழ்வை நடத்துகிறார்கள், 30ஆம் கூட்டத்தை. அந்த கூட்டத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய தமிழர் திருநாளாக நாம் முடிவு செய்துவிட்டோம், இதை நாம் இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதை எப்படி என்று சொன்னால் தமிழ் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து எல்லாம் பார்த்தீர்களானால் கிறிஸ்தவர்கள் அவர்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று ஒரு அடிப்படையை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய முகமதியர்கள் பார்த்தீர்களானால் அவர்கள் ஹிஜ்ரி என்கின்ற ஒரு ஆண்டு கணக்கை வைத்திருக்கிறார்கள். அவர் முகமது நபிகள் அங்கே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு தன்னுடைய பயணத்தை மாற்றுகிறார், வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார்.
அந்த நாளை அடிப்படையாக வைத்து அவர்கள் ஒரு ஆண்டு கணக்கை தொடங்குகிறார்கள். ஆனால் தமிழர்களுக்கு மட்டும் நம்முடைய ஆரியர்களால் திணிக்கப்பட்ட இந்த பிரபவ வைபவ விபவ என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் ஆண்டுகள் 60 மட்டுமே மீண்டும் மீண்டும் ஒரு வட்டத்தை போல சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். இப்படி வந்து கொண்டிருக்கின்ற அந்த தமிழ் ஆண்டுகளிலே ஏதேனும் ஒரு தமிழ் ஆண்டிலே ஒரு நிகழ்வு நடைபெற்றது என்றால் அதை மீண்டும் சொல்லுகின்ற பொழுது அடுத்த அந்த ஆண்டா அல்லது இதற்கு முந்தைய 60 ஆண்டா பிந்தைய 60 ஆண்டா என்று தெரிவதில்லை. அதற்காக நாம் என்ன செய்தோம், நம்முடைய தமிழக புலவர்கள் எல்லாம் சேர்ந்து திருவள்ளுவர் எப்பொழுது பிறந்தார், அவருடைய பிறந்த நாளை வைத்து நம்முடைய செயல்பாடுகளை நாம் ஆற்றிக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து திருவள்ளுவர் பிறந்த நாளை கணக்கிடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று ஒரு முடிவு செய்கிறார்கள். அந்த நாளை முன்னிட்டு அந்த நாளை நம்முடைய தமிழர்களின் புத்தாண்டாக நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று இந்த இயற்கையான தை மாதத்தையும் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டையும் கணக்கீடாக வைத்துக்கொண்டு நம்முடைய தமிழ் புத்தாண்டு என்கின்ற ஒரு அருமையான நாளை உருவாக்கினார்கள். இதை அன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், சரி இதற்கு நாம் உடனடியாக ஆவண செய்வோம் என்று 1972 திருவள்ளுவர் ஆண்டு என்பதை கொண்டாட தொடங்கிவிட்டார்கள். இதற்காக அரசு ஆணையை பிறப்பித்தார்கள். பிப்ரவரி 2008 முதல் நாள் அன்று அவர்கள் ஆணை பிறப்பித்தார்கள். தலைவர் கலைஞர் முத்தமிழறிஞர் அல்லவா, பொதுவாகவே பார்த்தீர்களானால் கவிஞர்கள் புலவர்கள் அறிஞர்கள் இவர்கள்தான் நாடாளும் மன்னனுக்கும் சென்று எடுத்துரைப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் இடித்துரைக்கவும் செய்வார்கள். அப்படிப்பட்ட கவிஞரே முத்தமிழ் அறிஞரே ஒரு மன்னனாக வருகின்ற பொழுது அவர்கள் இதை செய்யாமல் இருப்பார்களா? உடனே அவர்கள் இதற்கான ஆணையை பிறப்பித்தார்கள். திருவள்ளுவர் ஆண்டு என்று கொண்டாடப்பட்டது. திருவள்ளுவர் ஆண்டு என்று கொண்டாடப்படுகின்ற நேரத்திலே கூடுதலாக புத்தாண்டு என்பதும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற முடிவு செய்யப்பட்டு இதை தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு திருநாள், தமிழர் திருநாள் என்று நாம் அரசு ஆணையிடப்பட்டு அதை அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கூடுதலாக அந்த தமிழ் ஆண்டு 60 ஆண்டுகள் அதையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அடுத்த ஒரு 2-3 மாதங்களிலேயே மீண்டும் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். அந்த ஆணை பிறப்பிக்கின்ற பொழுது இப்பொழுது நாம் திருவள்ளுவர் ஆண்டு என்று போட்டு விபவ தை அது என்ன மாதமோ அந்த ஆண்டினுடைய பெயரையும் குறிப்பிட்டு அப்படி நாம் கொண்டு போகிறோம். ஆக இப்படிப்பட்ட அருமையான ஒரு சூழலை உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்பதை இங்கே நாம் பெருமையோடு சொல்லிக்கின்றோம். அதுதான் தமிழருக்கு தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு. தமிழர் திருநாளோட அந்த நாட்கள் அந்த சிறப்புகள் பத்தி பேசலாம். இந்த முதல் நாள் போகி பண்டிகைன்னு நம்ம கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அப்படின்னு இயற்கையை வணங்குறது. மாடுகளுக்கான ஒரு திருநாள்னா தமிழர்கள் மட்டும்தான் அதை கொண்டாடுறாங்கன்னு நம்ம சொல்றோம். இந்த திருநாளோட சிறப்புகள் பத்தி சொல்லணும். அதாவதுமா நம்முடைய தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுகின்றோம். அதற்கு முன்னதாக மார்கழியிலேயே இந்த பின்பனி காலம் முன்பனி காலம் என்று வருவதனால் அப்பொழுதே என்ன செய்கிறோம் என்றால் முதலில் நம்முடைய இல்லங்களை நாம் செம்மைப்படுத்துகிறோம், சீர்படுத்துகிறோம். அதை பார்த்தீர்களானால் நம்முடைய அந்த காலத்தில் இருந்த ஒரு சூழலுக்கு ஏற்ப அவர்கள் அதை செய்கிறார்கள். இந்த காலத்திலும் நாம் அதை கடைபிடித்து கொண்டு வருகிறோம். ஆக இல்லங்களை தூய்மைப்படுத்துவது, நம்முடைய உழவு தொழிலுக்கான கருவிகளை சுத்தப்படுத்துவது, அதை செப்பனிடுவது, இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் அந்த மார்கழி கடைசி வாரத்தில் அப்படியே செய்து கொண்டு வருகிறோம். அதுதான் அந்த கடைசி நாள் 30வது நாளை நாம் போக்கி திருநாள், அதாவது கடந்த கால நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தவறுகள் குறைகள் எல்லாவற்றையுமே போக்கிக் கொள்வது தான் போகி திருநாள் என்று சொல்கிறோம். அதற்கு அடுத்த நாள் தை முதல் நாள் நம்முடைய திருவள்ளுவர் பிறந்த நாள், அதாவது தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம், தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா என்பதை தை முதல் நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். தமிழ் திருவள்ளுவருடைய பிறந்த நாள் என்பது தை திங்கள் 2ஆம் நாள். அப்பொழுது திருவள்ளுவருக்காகவே அதை நாம் அங்கே அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிக்கின்ற பொழுது பார்த்தீர்களானால் நாம் ஏன் திருவள்ளுவர் ஆண்டை கொண்டாடுகிறோம் என்பதையெல்லாம் சிந்தனைகளை அங்கே பெருக்கிக் கொள்ளலாம். தமிழர்களுக்கே உரித்தான திருக்குறளை, வாழ்வியல் நூலை நாம் அன்றைக்கு ஒரு நாளாவது கட்டாயம் அனைவரும் படிக்கலாம். திருவள்ளுவர் ஏன் பிறந்தார், அதாவது திருவள்ளுவர் பிறந்ததனால் நமக்கு என்ன நன்மைகள் விளைந்து கொண்டிருக்கிறது, திருக்குறள் எப்படி, இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் அன்றைக்கு நாம் பார்க்கலாம். இந்த இடத்திலே ஒரே ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் பொதுவாகவே நாம் எந்த ஒரு செய்தியை தமிழக தலைவர்கள் முன்னெடுத்து சென்றாலும் அவர்கள் அதற்கு ஒரு எதிர்ப்பு சொல்வார்கள். காரணம் இல்லாமல் காரியம் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள். அதனால் அப்படி அடிப்படை காரணம் என்று சொல்லக்கூடிய தந்தை பெரியார் அவர்களே
மனநிறைவோடு ஏற்றுக்கொண்ட ஒரே புலவர் திருவள்ளுவர் தான். அதே போன்று திருக்குறள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திருக்குறளிலே சொல்லப்பட்ட அத்தனையும் மனிதர்களுடைய நலனுக்கானது என்பதை தந்தை பெரியார் அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் திருக்குறள் மாநாட்டை முதலாக அவர்கள் தொடங்கி நடத்தி வைத்தார்கள். அப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய வழிகாட்டுதலில் நம்முடைய தமிழக அரசு நம்முடைய முத்தமிழ் அறிஞர் அவர்களால், கலைஞர் அவர்களால் திருவள்ளுவர் ஆண்டு என்று கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த திருநாளை தை 2ஆம் நாள் நாம் கொண்டாடுகிறோம். தை 3ஆம் நாள் என்று சொல்லுகின்ற பொழுது உழவுக்கு வந்தனை செய்வோம் என்று நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன், அதற்கு முன்னதாக பாரதியார், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். உழவே தலை சிறந்தது என்பது நாம் இன்னும் கூட சொல்லப்போனால் சுழன்றும் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்று சொல்லுகிறார்கள். இன்னும் தொழுதுண்டு வாழ்வார் யார் எல்லாம் என்று சொன்னால் உழுதுண்டு வாழ்பவரை பின்பற்றி தான் அவர்கள் செல்வார்கள். ஆக உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட உழவர்களுடைய நிலையை நாம் அங்கே கொண்டு வருகிறோம் தை 3ஆம் நாள். அன்றைக்கு பார்த்தீர்களானால் நம்முடைய விவசாய பெருமக்கள் அந்த நிலங்களெல்லாம் சென்று அந்த நிலத்தினுடைய ஒரு கிழக்கு பகுதியிலே ஒரு மூலையிலே நின்று கொண்டு பொங்கலோ பொங்கல் என்பதை கூவி மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள். புத்தாடை அணிந்து கொண்டு மிக எழுச்சியோடு கொண்டாடுவார்கள். அதே போன்று பார்த்தீர்களானால் அடுத்த நாள் அந்த நமக்கு உழவுக்கு துணை செய்த அந்த இது சொல்வார்களே, நம்முடைய மாடு, கன்று, எருது, இவற்றிற்கெல்லாம் அன்றைக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நன்றி கடனை திருப்பி செலுத்துவார்கள். இவற்றிற்கு அடுத்ததாக பார்த்தீர்களானால் தை 4, 5, 6 இவற்றிலெல்லாம் அவர்கள் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், ஆடல் பாடல் கொண்டாட்டம் அற்புதமாக அவர்கள் நிகழ்த்துவார்கள். அந்த ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்று சொல்கின்ற பொழுது பார்த்தீர்களானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல புத்தாடை, ஒரு எழுச்சி, புத்துணர்வு, அதற்கு கூடுதலாக நல்ல அணிகலன்கள், அவர்கள் விரும்புகின்ற அணிகலன்கள், வளையல்கள் எல்லாம் பெண்கள், தமிழ் பெண்கள் வளையல்கள் எல்லாம் அணிந்து கொண்டு அவர்களுடைய நீளமான முடியிலே அழகான அந்த பின்னல்களை எல்லாம் இட்டுக்கொண்டு அவர்கள் ஆடுவது பாடுவது என்று தன்னுடைய மனதை ஒரு முழு மன நிறைவுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதோடு பார்த்தீர்களானால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெண் பார்ப்பது, மாப்பிள்ளை பார்ப்பது, இப்படிப்பட்ட ஒரு செய்திகளை எல்லாம் அங்கே செய்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கின்ற பொழுது பல திருமணங்கள் அங்கே கூடி வருகிறது. வாழ்க்கை ஒப்பந்தத்திலே அவர்கள் தன்னிலைப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆக பொங்கல் என்று சொன்னாலே அந்த இயற்கையோடு இருக்கக்கூடிய கரும்பு, வெல்லம், இஞ்சி இவற்றையெல்லாம் நாம் அரவணைத்து மஞ்சள் குங்குமத்தோடு நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வு இயற்கையோடு பின்னி பிணைந்த ஒப்பற்ற வாழ்வு, உயர்ந்த வாழ்வு, சிறந்த வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு. இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள்லாம் இப்போ நகர்ப்புறங்களில் பெரிய அளவில் நம்ம பார்க்க முடியல அப்படின்னாலும் இன்னும் கிராமங்கள்ல எல்லாம் அந்த ஒரு வாரத்திற்கு இந்த திருநாளை கடைபிடிக்கிறது, நிறைய நாட்டுப்புற கலைகள், ஏறு தழுவுதல், இந்த மாதிரியான பல வீர விளையாட்டுகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அந்த காலம் தொட்டே இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? இது சிறப்புகள் பற்றி சொல்லுங்க. அம்மா, இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீர்கள்னால் ஏறு தழுவுதல் என்பதை தாங்கள் அழகாக சொன்னீர்கள். அந்த வீர விளையாட்டுகள் தமிழர்களுடைய குருதியிலேயே புனையப்பட்ட ஒன்று. அவர்கள் இன்று நேற்றல்ல, தமிழர்களுக்கு 2 கண்கள் என்று நாம் சொல்வது காதல், அன்பு ஒன்றும், இன்னொன்று வீரத்தையும் தான் சொல்வார்கள். இந்த காதலும் வீரமும் இணைந்த 2 கண்களை பெற்றுள்ள தமிழர்கள் எப்படி வீரத்தை காட்டாமல் இருப்பார்கள்? இன்றைக்கு பார்த்தீர்களானால் அன்றைக்கே நாம் சொன்னார்கள், நம்முடைய தமிழகத்து பெண், தமிழ் பெண் ஒருத்தி முரத்தால் புலியை விரட்டி சென்றாள் என்று சொல்வார். அப்படிப்பட்ட வீரம் என்பது குழந்தையாக பிறக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இருக்கின்ற பொழுது நம்முடைய இளைஞர்கள் என்ன செய்வார்கள்? ஏறு தழுவுதலின் மூலம் அவர்கள் நினைக்கின்ற கண்ணியருக்கு கடைக்கண்ணை காட்டுகிறார்கள். அவர்களுடைய கடைக்கண்ணிலை வீழுகின்ற பொழுது இந்த ஏறு தழுவுதல் அவர்களுக்கு ஒரு புது தெம்பை அளிக்கிறது. அப்படிப்பட்ட வீர விளையாட்டை தான் நாம் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு என்று சொல்லி நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அதற்கு அரசு பல தடைகளில் இருக்கிறது. அந்த நிகழ்வையும் நாம் மாற்ற வேண்டும் என்று பார்த்தீர்களானால் இளைஞர்கள் இன்றைக்கும் கூட அந்த வீர விளையாட்டிலே ஆர்வம் கொண்டு அண்மையில் சென்னை கடற்கரையில் கூடிய கூட்டத்தை பார்த்தீர்களால் அதில் கிட்டத்தட்ட 75 விழுக்காடு இளைஞர்கள் தான் முன்னிலை வகித்தார்கள். அது நகர்ப்புறமாகட்டும் சிற்றூராகட்டும் எந்த ஊராக இருந்தாலும் தமிழர்கள் என்று சொன்னால் அவருடைய எண்ணங்களில் எல்லாம் ஏறு தழுவுதல் உண்டு. அதே போன்று பார்த்தீர்களானால் நம்முடைய வீர விளையாட்டுகளுக்கு அடுத்தபடியாக நம்முடைய குடும்ப நிகழ்வுகளிலும் பல ஒற்றுமை உணர்வுகள் அன்றைக்கு தோற்றுவிக்கப்படுகிறது.
இந்த முதல் நாளிலிருந்தே தொடங்குகிறது. போகியை முடித்த பிறகு நம்முடைய தமிழ் புத்தாண்டு தொடங்கிய பிறகு புத்தாடை அணிந்து கொண்டு பெரியவர்களை சந்திப்பது, பெரியவர்களிடம் வாழ்த்துக்களை பெறுவது, அதே போன்று பெரியவர்கள் இளைஞர்களை அழைத்து பேசுவது, சில சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாம் அங்கே தீர்க்கப்படுகிறது. அந்த நாள் ஒரு வாழ்க்கையின் திருப்புமுனை நாள். அதே போன்று பார்த்தீர்களானால் அவருடைய வாழ்வுக்கு வளம் சேர்க்கின்ற ஒரு பல நிகழ்வுகளை அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள். ஆக நம்முடைய சிற்றூர்கள், பேரூர்கள், நகரங்கள் எல்லாமே விழாக்களை கட்டி கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை உருவாக்கிறது என்று சொன்னால், இந்த அருமையான இயற்கையோடு இயைந்த தமிழ் புத்தாண்டு மட்டும்தான் அதை நிகழ்த்த முடியும். அந்த தை முதல் நாளின் தமிழ் புத்தாண்டை நாம் அருமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக சார். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ப தை முதல் நாள் பொங்கல் பண்டிகையோட சிறப்புகள் என்ன, திருவள்ளுவர் ஆண்டா நம்ம அதை ஏன் கொண்டாடுறோம், அதற்காக தலைவர் கலைஞர் அவர்களோட அறிவிப்பு, தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு, விடுமுறை நாள், இதெல்லாம் 2008 எப்போ சொல்லப்பட்டது, தமிழர்களோட மேன்மை சிறப்புகள்னா என்ன, இன்னைக்கு வரைக்கும் வீர விளையாட்டு அப்படிங்கிற ஒன்றை தமிழர்கள் தங்களுடைய அடையாளமாகவே எவ்வளோ தூரம் சிறப்பாக வச்சுட்டு இருந்தாங்கன்னு ஒரு தமிழ் அறிஞராக தமிழர்களுடைய பெருமைகள் சார்ந்து பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிம்மா, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை வான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பொதுவாக மக்களின் பேச்சு நடை வேறு, இலக்கியத்தின் எழுத்து நடை வேறு என்று நாம் கருதுவோம். அப்படி பிரித்து பார்ப்பது மட்டுமில்லை, இலக்கிய நடை, எழுத்து நடை தான் மிக உயர்ந்தது, பேச்சு நடை என்பது மிக தாழ்ந்தது என்கிற கருத்தும் நம்மிடத்தில் எப்படியோ பதிந்து போயிருக்கிறது. மக்களின் சொற்களிலே இருந்துதான் இலக்கியங்கள் பிறக்கின்றன. மக்களின் வாழ்க்கை தான் இலக்கியத்தை தீர்மானிக்கிறது. மக்களினுடைய வாழ்க்கை முறையோ, மக்கள் பயன்படுத்துகிற அந்த சொற்களோ ஒரு நாடும் குறைந்தவை அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏதுவாக திருவள்ளுவரும் கம்பருமே மக்களின் சொற்களை எடுத்து கையாண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். பல கூட்டங்களில் பேச நான் கேட்டிருக்கிறேன். ஐயோ என்கிற சொல்லை கூட கம்பன் கவிதையாக ஆக்கியிருக்கிறான் என்று கூறுவார்கள். மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் அழகென்பது என்று கம்பன் சொல்லுவான். ராமனை பற்றி எடுத்து சொல்லுகிற போது, ராமன், சீதை, இலக்குவன் 3 பேரும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது மூவரை பற்றியும் விவரிக்கிற நேரத்தில் ராமனினுடைய அந்த கருப்பு நிறத்தை, பொதுவாக கருப்பு நிறம் என்றால் அழகில்லை என்று கருதப்படுகிற கருப்பு மக்கள் வாழ்கிற தேசம் இது. நாமே நம்மை அழகற்றவர்கள் என்று கருதி கொள்கிறோம். வெள்ளைக்காரனைத்தான் அழகு, சிவப்பாக இருக்கிற பெண்ணின் மீது தான் ஒரு ஈர்ப்பு என்று கருதுகிற எண்ணம் இன்றைக்கும் நம்முடைய ஆழ் மனங்களில் படிந்து கிடக்கிறது. வெயில் கொளுத்துகிற தேசத்தில் மனிதர்கள் கருப்பாகத்தான் இருப்பார்கள். அப்படி கருப்பாக இல்லாமல் வெள்ளையாக இருந்தால் அவன் உடைக்காமல் இருக்கிறான் என்று பொருள். இன்றைக்கும் கிராமத்திலே போய் பார்த்தால் அதனை சோகை பிடித்து போயிருக்கிறது என்று தான் சொல்லுவார்கள், உயர்த்தி சொல்ல மாட்டார்கள். மறைந்த கவிஞர் இன்குலாப் சொல்லுவார், முதுகில் சூரியனை சுமக்கிற மக்கள் குனிந்து வேலை பார்க்கிற போது சூரியனை சுமக்கிற மக்களின் உடல் கருத்துத்தான் போகும் என்று சொல்லுவார். ஆனால் நாம் அந்த உயர்வு தாழ்வுகளை பார்ப்பது போல கிராமத்து மக்களினுடைய சொற்கள் குறைவானவை என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த சொற்களை எடுத்து கம்பனும் வள்ளுவனும் கையாண்டிருக்கிறார்கள். கம்பன் சொல்லுகிறான், அந்த கருப்பாக இருக்கிற நிறம் எத்தனை அழகு என்பதற்குத்தான் மையோ மழையோ முகிலோ என்றெல்லாம் கம்பன் சொல்லுகிறான். அந்த நிறத்தை நான் மேகம் என்று சொல்லுவதா, மழை என்று சொல்லுவதா, அல்லது மையின் வண்ணம் என்று சொல்லுவதா, மரகதம் என்று சொல்லுவதா என்று கம்பன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, ஐயோ இவன் அழகை நான் எப்படி சொல்லுவேன் என்று ஐயோ என்கிற சொல் பெரும்பான்மையாக சொல்லாதீர்கள் என்று கூறுவார்கள். திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிற போது யாராவது ஐயோ என்று சொல்லிவிட்டாலே அதற்கு பெரியவர்கள் பலர் கோபப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். திருமண வீடுகளில் அப்படியெல்லாம் ஏதேனும் சொற்கள் யாராவது பேசி கொண்டிருப்பது காதில் விழுந்துவிடக்கூடாது என்று அச்சப்பட்டுத்தான் அந்த தாலி கட்டுகிற நேரத்தில் இப்போதும் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று திருமண வீடு முழுவதும் கேட்கிற சத்தத்திற்கு வேறு ஒரு காரணமும் இல்லை, எந்த வேறு சொல்லும் காதில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக. அப்படி விழுந்துவிடக்கூடாது என்று மக்கள் நினைக்கிற சொற்களிலே ஒன்றுதான் இந்த ஐயோ என்பது. அந்த ஐயோ என்பதை
மிக அழகாக மையோ மரகதமோ மடிமுகிலோ என்று கம்பன் சொல்லி, ஐயோ இவன் அழகென்பது அடியா வடை உடைத்தே என்று அந்த பாட்டில் சொல்லி முடிப்பார். அதுபோல வள்ளுவரும் மக்களின் சொல்லை கையாண்டிருக்கிறார். காலம் அறிதல் என்கிற ஒரு அதிகாரத்தில் ஒரு சொல்லை படிக்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. பொள்ளென புறம் வேறார், காலம் நினைத்து உள்வேற்பார் ஒள்ளியவர் என்று அந்த பாட்டு சொல்லும். காலம் கருதி எப்போது அவர்கள் கோபப்படுவார்கள், எப்போது கோபப்பட மாட்டார்கள் என்று அரசர்களை பற்றி சொல்லுகிற பாட்டு அது. ஒரு அரசன் ஒள்ளியனாக அறிவாளியாகவும் இருப்பான் என்று சொன்னால் அவன் பொள்ளென புறம் வேறான். ஏதேனும் ஒன்று அவனுக்கு பிடிக்காதது நடக்கிற போது, அல்லது எதிரி நாட்டு அரசனினுடைய போக்கு இவனுக்கு ஏற்காததாக இருக்கிற போது சட்டென்று கோபப்பட மாட்டான். அவன் அறிவாளியாக இருந்தால் காலத்தை கருதி காத்திருந்து உள்ளே அந்த கோபம் இருக்குமே தவிர வெளியே காட்ட மாட்டான். காலம் பார்த்து அவன் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவான் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஏனென்றால் அந்த காலம் அறிதல் அதிகாரத்தில் தொடக்கத்திலேயே முதல் குறளிலேயே வள்ளுவர் சொல்லுவார், பகலில் கூகையை ஆந்தையை காக்கை வெல்லும் என்பார். பகலில் ஆந்தையை நாம் பார்க்க முடியாது. எப்போதாவது தப்பித்தவறி வழி தவறி ஆந்தைகள் ஒரு மரத்தில் வந்து அமர்ந்திருக்குமானால் பகல் நேரத்திலே அவைகளுக்கு கண் தெரியாது. எனவே சாதாரண காக்கைகள் கூட ஆந்தைகளை கொத்தி விரட்டும். எனவே ஒருவனினுடைய வெற்றி என்பது யுத்தம் எந்த கட்டத்தில் எந்த காலத்தில் நடக்கிறது என்பதையும் பொறுத்தது. பகலிலே இது வெல்லும், இரவிலே அது வெல்லும். எனவே காலம் அறிந்து செயலாற்ற வேண்டும். அப்படி சொல்லுகிற போதுதான் வள்ளுவர் சொல்லுகிறார், பொள்ளென புறம் வேறார். இந்த பொள்ளென என்கிற சொல் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய சொல்லாக இருக்கிறது. பொள்ளென என்றால் அது வெறும் ஒலிக்குறிப்பு தான். இன்றைக்கும் நம்முடைய நாளேடுகளிலே பார்ப்பது போல சதக் சதக் என்று குத்தினான் என்று இன்றைக்கும் நாளேடுகளிலே செய்தி வருகிறதே. சதக் என்கிற சொல்லுக்கு வேறு ஒரு பொருளும் இல்லை, அது ஒலி குறிப்பு, அந்த சத்தத்தை காட்டுகிற சொல். அப்படித்தான் சட்டென்று என்பதை பொள்ளென என்கிறார். பொள்ளென என்றால் அது விரைந்து செயல்படுகிற நடவடிக்கையை காட்டுகிற ஒலி குறிப்பு என்று உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள். எனவே பொள்ளென புறம் வேறார், உடனடியாக சட்டென்று புறம் வியர்த்து விட மாட்டார்கள், அந்த கோபத்தை வெளியிலே காட்டிவிட மாட்டார்கள். யார் என்றால், யார் காலம் அறிந்து உள்வேற்கிற ஒள்ளியர்களோ அவர்கள் பொள்ளென புறம் வேறார். எனவே கம்பன் ஐயோ என்கிற சொல்லை பயன்படுத்தியது போல வள்ளுவர் பொள்ளென என்கிறார். இந்த பொள்ளென என்பது இன்றைக்கும் நம் மக்களிடத்திலே வழக்கிலே இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் மொழியை வள்ளுவன் பயன்படுத்தினான். இப்போதும் நாம் பேசுகிறோம், கதைகளில் படிக்கிறோம், அவன் பொளேர் என்று அறைந்தான் என்று எழுதுகிறோம். அந்த பொளேர் என்று என்பதற்கு என்ன பொருள் இருக்கிறது? அந்த பொல் என்பதையும் சுள் என்பதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். வெயில் சுள் என்று அடிக்கிறது. தேவநேய பாவாணர் அவர்கள் விளக்கி சொல்லுவார், இந்த சுள் என்பதிலே இருந்துதான் சுண்ணம் சுண்ணாம்பு என்கிற சொல்லே வந்தது என்று குறிப்பிடுவார். சிலர் அறியாமல் சுண்ணம் என்கிற சொல் சூர்ணிகா என்கிற சமஸ்கிருத சொல்லிலே இருந்து வந்தது என்கிறார்கள். அதற்கு மூலமே இல்லை, நமக்கு மூலம் இருக்கிறது. சுள் என்றால் இப்போதும் பளிச்சென்று வெயில் அடிக்கிறது என்பதுதான் சுள் என்று அடிக்கிறது. எந்த ஒன்று பளிச்சென்று இருக்கிறதோ அதை சுள் என்று சொல்லியிருக்கிறோம். சுருக்கென்று இருப்பது, எறும்பு கடித்தது சுள் என்று ஏறிற்று என்று சொல்கிறோம். எனவே சுள் என்பதுதான் சுண்ணம் என்றாகி சுண்ணாம்பு என்றாயிற்று என்று பாவாணர் விரித்து சொல்லுவார். இப்படி சுள் என்பது போல பொல் என்கிற அந்த சொல்லையும் வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். புளேர் என்கிற ஒலி குறிப்பு சொல் இன்றைக்கும் வழக்கிலே இருக்கிறது. என பொள்ளென புறம்பேறார் என்று வள்ளுவன் சொல்லுகிற போது அத்தனை பெரிய ஞானியாக அறிஞராக புலவராக இருந்த வள்ளுவர் மக்களிடமிருந்தும் சொற்களை எடுத்து கொண்டிருக்கிறார், ஒலி குறிப்பு சொற்களையும் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை இந்த குறளின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். வணிகத்தில் முதலீடு செய்து அவற்றிலிருந்து எவ்வாறு லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் அவற்றை எவ்வாறு சேமிக்கலாம் என்பதை பற்றியும் இன்றைய வணிகம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம
நிறைய வாரங்களில் எப்படி பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் வாங்கலாம், எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், என்ன மாதிரியான பிஸ்னஸ் லோன்ஸ்லாம் வாங்க முடியும், எப்படி ஒரு நிறுவனத்தையும் வந்து பெருசு பண்ண முடியும், இல்லை ஒரு நிறுவனத்தில் எதுவும் பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை என்ன மாதிரி வந்து அணுகினா கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். இது வந்து ஃபைனான்ஷியலாக எப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை மார்க்கெட்டிங்கில் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை லீகலில் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பற்றி ஓவராலாக பற்றி பேசியிருந்தோம். இதில் இன்க்ளூடிங் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ எப்படி இருக்குது, இப்போ கரண்ட் சினாரியோ வந்து ரியல் எஸ்டேட் என்ன மாதிரிலாம் போயிட்டுருக்கு, இது என்ன மாதிரிலாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஓரளவு நம்ம பேசியிருந்தோம். இப்போ வந்து மேலே வந்து என்ன பண்ணலான்னா, இன்னும் இந்த வாரத்தில் இது வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது, அதை பற்றின இப்போ டீட்டெயில் விளக்கங்களாக சொல்கிறோம். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பேசியிருந்தோம். அதில் வந்து ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணும்போது முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் டீடு ஓப்பன் பண்ணுவோம். டீடு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறோம், எந்த இடத்துல வைக்க போகிறோங்கிறதெல்லாம் நிறுவனம் பண்ணதுக்கப்புறம் டெக்னிக்கலாக என்னென்ன பண்ணினா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத வந்து இந்த வாரத்தில் பார்க்கலாம். அதில் மெயினாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். நம்ம கவர் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த செக்டாருக்கு தான் வந்து இந்த எம்எஸ்எம்இங்கிற செக்டார் தான் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட எக்கனாமிக்கை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்டாரு. ரெண்டாவது இதுதான் வந்து ஹியூஜாக பரவி இருக்கக்கூடியது. இவங்களுக்கு தான் வந்து நிறைய சர்வீஸும் இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அதனால் அதில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டிங் வேணுங்கிறத பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் இருந்தாங்கன்னா, ஒரு எம்எஸ்எம்இ கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா எத்தனை டைப் ஆஃப் ஃபண்டிங் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 18 டைப் ஆஃப் ஃபண்டிங்ஸை வந்து டைப் ஆஃப் ஃபைனான்ஸையோ இல்லை ஃபண்டிங்கோ வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடியோ இல்லை 15 வருஷம் முன்னாடியோ பார்க்கும்போது ஒரு ஏதாவது 1 or 2 மாடல்ஸ் தான் இருக்கும். இப்போ கிடையாது. இப்போ வந்துட்டு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20, அதாவது 18ன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், 15லேருந்து 20 டைப் ஆஃப் ஃபண்டிங்ஸ் இருக்குது. இத்தனை நாளிலையும் வாங்க முடியுமா அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றைத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இப்போ எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னிங்கன்னா, இட்ஸ் அ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியில் ரிஜிஸ்டர் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த செக்டாரை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த செக்டார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் போய் நம்மளோட கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோன்னா, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம எந்த இடத்துல பிஸ்னஸ் நடத்துகிறோம், அதுக்குண்டான சேல் அக்ரிமெண்ட்டோ இல்லை அதுக்குண்டான ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ இருக்கணும், என்ன பேரில் நடத்துகிறவங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அதோட ஃபோட்டோஸ், இதெல்லாம் வச்சிங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 7-8 நாளுக்குள்ளே, மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு 7-8 நாளுக்குள்ளே இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணி முடிச்சிக்கலாம். இந்த எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து சில டேக்ஸ் சப்சிடிஸ் கிடைக்கும், கவர்மெண்ட்லேருந்து சில கிராண்ட்ஸு, அதுக்கு அந்த பர்டிகுலர் செக்டாருக்கு எதுவும் கிராண்ட்டு கிடைக்குதுன்னா அது இருக்கும். அதே மாதிரி இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால ப்ரையாரிட்டி செக்டாருன்னு சொல்லி ட்ரீட் பண்ணி பேங்க்லேருந்து லோன் வாங்குறதுக்கு உண்டான நிறையா சான்சஸ் இருக்குது. நாலாவது வந்து பவர் வந்து சப்சிடிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டேக்ஸ் ரிபேட், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியோ இல்லை சேல்ஸ் டேக்ஸோ இதில் சம்மந்தப்பட்ட ஏதாவது அந்த செக்டாருக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு உண்டான சில சப்சிடிஸ் வரத்துக்கும் நிறையா இருக்குது. இது வந்து ஒரு செக்டாருக்கும் வேறுபடும், ஆனால் ரொம்ப மேஜராக வேரியேஷன்ஸ் இருக்காது. ஓரளவு வந்து இந்த செக்டாருக்கு எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் இந்த எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்காமல் இருக்காதிங்க. செகண்ட் வந்து நான் என்கிட்ட இவ்வளோ ரூபா தான் இருக்குது அவ்வளோ ரூபா தான் இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ இதில் நான் டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து எம்எஸ்எம்இயில் கேட்டகிரியில் பார்த்திங்கன்னா 25 லட்ச ரூபாய்க்கு இல்லை கேபிட்டலுக்குள்ளே கம்மியாக இருக்குது, 25 லட்ச ரூபாக்குள்ளே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா, அது மெஷினரியிலையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ இருந்ததுன்னா இது மைக்ரோ கம்பெனிஸ்குள்ளே வந்துடும். இதே மாதிரி 25 லட்சத்துலேருந்து 5 கோடிக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்மால் என்டர்பிரைசஸ்குள்ளே வந்துடும். 5லேருந்து 10 கோடி எடுத்துட்டிங்கன்னா மீடியம் என்டர்பிரைசஸ்குள்ளே வந்துடும். ஸோ இதை தான் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. இதே சர்வீஸ் செக்டாராக நீங்கள் பண்ண போகிறீங்க. சர்வீஸ் செக்டார்னால் என்ன அர்த்தம்னா, ஒன்று மேனுஃபேக்சரிங் செக்டார், இன்னொன்று சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டார். அந்த சர்வீஸ் செக்டார் பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிற மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு 10 லட்சமோ ஃபஸ்ட் லெவலில், அடுத்ததில் வந்து 2 கோடி, அந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு கம்பெனி வந்து அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த இன்வெஸ்ட் பண்ணின அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த செக்டாரில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோ இல்லை இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வரதை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய கவர்மெண்ட்டோட சப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது ஒரு இதுக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆரம்பித்த கம்பெனிக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபண்டிங்லாம் வாங்கலாம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லக்கூடியது வந்து எப்போதுமே சொல்லக்கூடியது பூட் ஸ்ட்ராப்பிங்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறது. தட் இஸ் ஃபஸ்ட்டு லெவல். அதுதான். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கடன் கொடுக்குறதோ இல்லை கடன் வாங்குறதோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செகண்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸ்லேருந்து வாங்குறது செகண்ட் டைப் ஆஃப் ஃபண்டிங். மூணாவது டைப் ஆஃப் ஃபண்டிங் வந்துட்டு இதுலேயே கொஞ்சம் அடுத்த லெவலில் போயிட்டு இன்குபேட்டர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க, ஒரு பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஃபண்டிங்கை கொடுக்கக்கூடியவங்க வந்து இன்குபேட்டர்ஸ். இதெல்லாம் நம்ம முன்னாடி ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம், இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறோம். இந்த இன்குபேட்டர்ஸ்கிட்டேருந்து பணம் வாங்கலாம். நாலாவது வந்து ஆக்சலரேட்டர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் இனிஷியல் லெவல்லேருந்து கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுக்குற வரைக்கும் கூடவே இருக்கிறவங்க வந்து ஆக்சலரேட்டர்ஸ். ஸோ இவங்கள்ட்டேருந்து ஃபண்டிங் வாங்க முடியும். அஞ்சாவது வந்து பேங்க் ஃபண்டிங் அவைலபிளாக இருக்குது. ஆறாவது வந்து நம்மளோட கிரெடிட் கார்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது வழியாக சில ஃபண்டிங்கை இந்த பிஸ்னஸுக்கு வாங்கக்கூடியதுக்கு இதை சப்போர்ட்டிங்காக வச்சு பண்ண முடியும். 7 பார்த்திங்கன்னா இதை மாதிரி வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு உண்டான செப்பரேட் லோன்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த செக்டாரில் போகும்போது க்ரௌட் ஃபண்டிங்னு ஒன்று இருக்குது, ஏஞ்சல் ஃபண்டிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, தென் வெஞ்சர் கேபிட்டல்னு ஒன்று இருக்குது, ப்ரைவேட் ஈக்விட்டின்னு ஒன்று இருக்குது, தென் சீடு கேபிட்டல்னு ஒன்று இருக்குது, மெசனைன் கேபிட்டல்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு ஃபண்டிங் வேணும். நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலாம் இப்போ வந்து நிறைய சப்போர்ட் இருக்கிறதுனால, இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபண்டிங் அவைலபிளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒருத்தரும் பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளானை பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான ஃபண்டிங்கை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில கவர்மெண்ட்லேயே வந்து சீட் ஃபண்டிங் தராங்க, இந்தியா ஃபண்டிங்னு சொல்லிட்டு. அதோட டீட்டெயில் நேம் வந்து அது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான டைப் ஆஃப் ஃபண்டிங் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த எம்எஸ்எம்இயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி முதல்ல அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிஸ்னஸ் பிளான் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் பிளானில் நம்ம எப்படி நம்ம மார்க்கெட்டிங் என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி ஃபண்டிங் வாங்க போகிறோம், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்படி செலவு பண்ண போகிறோம், செலவு பண்ணதில் எவ்வளோ ரெவென்யூ வரும், அந்த ரெவென்யூ ஒரு கஸ்டமர் பேஸில் எவ்வளோ ரெவென்யூ வரும், ஒரு ப்ராடக்ட் பேஸில் எவ்வளோ ரெவென்யூ வரும், ஒரு மந்த் ஆன் மந்த் எவ்வளோ ரெவென்யூ வருங்கிறத நிறைய விதமாக நம்ம பிரிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ் பிளானை ப்ரிப்பேர் பண்ணி இவங்கள்ட்ட நம்ம கொடுத்தோன்னா, நம்ம இதை அப்ளை பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் பிளானோடு அதை கொடுக்கும்போது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டைப் ஆஃப் லோன் வாங்கும்போது இவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸாக இன்னும் மேலே வந்து வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத மேலே வர வாரங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம் வாழ்வில் நாம் கற்ற விஷயங்கள் சிறிதனவே. இவற்றிலிருந்து நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை ஒரு சிறிய தொகுப்பாக தொகுத்து நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். நம்முடைய கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த கல்வி, உளவியல், வேலை, சொந்த தொழில், இது பற்றிய ஆலோசனைகள், அனுபவ குறிப்புகள், இதுதான் தொடர்ந்து உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வந்தேன். என்னை பற்றி எப்போவுமே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. எப்போவுமே நீங்கள் மாணவர்களுக்கு ஆதரவாகவே பேசுகிறீங்க, ஆசிரியர்கள் பெற்றோர்களை விட மாணவர்கள் எது செஞ்சாலும் சரிங்கிறீங்க, அவர்களுக்கு வந்து பள்ளி படிப்பின் மேலே இருக்கக்கூடிய இந்த பயத்தை நீங்கள் போக்கிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பயம் வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இல்லை கடைசி நேரத்தில் ரொம்ப பயப்படுறான், ஆரம்பத்தில் பயமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்சம் இப்போ இந்த மாணவர்களுக்காக சில விஷயங்களை பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து மாணவர்களுடைய பெற்றோருக்கும் ரொம்ப இதுவாக உங்களுக்கு என்ன உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மாணவர்களோட பெற்றோர்களுக்கும் உதவியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பிள்ளை வந்து இன்னும் நல்லா படிக்கலாம், இன்னும் நல்லா வந்து முயற்சி பண்ணலாம், அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்கிறான். இது எல்லாருடைய யாரை கேட்டாலும், எந்த அப்பா அம்மாவை கேட்டாலும் அவனோட இதுக்கு டேலண்ட் அளவுக்கு அவுட்புட் இல்லை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சகஜம். 2 விஷயங்கள். ஒன்று, அந்த அவுட்புட்டுங்கிறத பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மிக மிக குறைவாக மதிப்பிடுறாங்க. அப்புறம் அவங்களோட குழந்தைங்களோட டேலண்ட்டை மிக மிக உயர்வாக மதிப்பிடுறாங்க. இதுதான் உண்மை. எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்க, பாடத்தில் தாங்க கோட்டை விட்டுறான் அப்படின்ட்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் தான் அது. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எது தேவைன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வந்து குத்துறதோட கூட உட்காந்து அவங்க என்ன அண்டர்கோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதோ ரொம்ப முக்கியம். எல்லோரும் அந்த கடைசி நேரத்தில் இந்த எக்ஸாம் வரப்போ அந்த ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இப்போ 4 மாதம் 5 மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா பகிர்தல் தான். திரும்ப திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பேசுகிறாங்க.
இப்போ எல்லாம் சொல்லுவாங்க முன்னெல்லாம் வெளியில் போய் பேசுகிறேன், இப்போ ஃபோன்லேயே பேசுகிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஒரே காரணம் என்னென்னா, இன்றைக்கு அவங்களுடைய சோஷியலைசேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ஃபோன் மூலமாக தான் நடக்குது. அப்போது அவங்களுடைய உண்மையான என்ன உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான். அந்த நண்பர்கள் செய்யும் வேலையை கொஞ்சம் பெற்றோர்கள் செய்ய முடியும் பொழுது உங்கள்கிட்டே அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆரம்பமே எடுத்தோடனே அறிவுரை, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நான்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா என்னென்னா முதல்ல தொடர்பு விட்டு போயிடுது. இப்படி தான் ஒருத்தர்கிட்ட சொன்னார் என்கிட்ட, சார் என் பையன்கிட்ட நான் அப்படியே பயங்கரமாக கொந்தளிப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன், நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுலலாம் எப்படி கஷ்டப்பட்டேன், எப்படியெல்லாம் சிரமப்பட்டு நான் முன்னுக்கு வந்தேன் அப்படிங்கிறத பற்றி உருக்கமாக சொல்லிகிட்ருக்கேன். பையன் நிறுத்தி ஒரே ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்னா, அப்பா ஆர்டர் பண்ண போகிறோமா பீட்சா, இல்லாட்டி இங்கே வருமா அப்படின்னு கேட்டான். நான் என்னடா உயிரை கொடுத்து இப்படி கத்திகிட்டு இருக்கேன், அட்வைஸ் பண்ணுறேனே, கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல் அடுத்து என்ன சாப்பிட்லான்னு கேட்குறானே அப்படின்னு. அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு தனியாக பேசணும்னு சொன்னான். இல்லைங்க டாக்டர், உங்களுக்காவது பரவாயில்ல, இன்றைக்கி தான் நீங்கள் ஒரு நாள் கேட்குறீங்க, நான் டெய்லி இதே கதையை தான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு. ஒரு கதையை தினம் கேட்கும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டால் அதனுடைய தீவிரத்தன்மை குறையுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னதுன்னா கேலி பொருள் ஆகிடுது. பல நேரங்கள் பெற்றோர்கள் கொடுக்குற எல்லா விஷயங்களும் கேலி பொருள் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அளவுக்கு மீறி அது ரிப்பீட் ஆகிறது தான். எந்த குழந்தைய வேணால் கேளுங்க, அம்மா அப்பா என்ன பேசுவாங்கங்கிறத மனப்பாடமாக சொல்ல முடியும். இந்த சூழ்நிலையில் உங்கள் அப்பா என்ன சொல்லுவார், அம்மா என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா மனப்பாடமாக சொல்லுவாங்க. ஏன்னா திரும்ப சொன்ன விஷயங்களையே சொல்லுதல். ஒரு காலத்தில் நம்ம அம்மா அப்பாக்கள் சொல்லும் பொழுது சகஜமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூக அமைப்பு, மனப்பாங்கு எல்லாமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் மாறி போச்சு. நீங்கள் ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்கிறார், 2வது தடவை சொல்கிறப்ப இது ரெப்படேஷன், 3வது தடவை சொல்கிறப்ப உங்களை தள்ளி வச்சிடறான். செய்தியை முதல்ல தள்ளிடுறான், அப்புறம் உங்களையும் தள்ளிடுறான். கொஞ்சம் இதையும் தொடர்ந்து நீங்கள் போனீங்கன்னா அப்புறம் தொடர்பு அறுத்துக்கிறான். இன்றைக்கி அதுதான். ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி பல பேருடைய பெரிய குறை. ஏன்னு கேட்டால் நான் தான் கேட்பேன், ஏன்மா ஃபோன் பண்ண ஏன் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பசங்களை கேட்டால், சார் என்ன சார் எடுத்தால் என்ன பேசுவாங்கன்னு தெரியும் சார், இது ஏன் சார் ஃபோன் பண்ணி கேட்கணும், கேட்ட கேள்வியே திருப்பி கேட்பாங்க அப்படின்னு. அப்போது என்னன்னு கேட்டால் பெற்றோருடைய பயங்கள் நியாயமாக இருக்கும் பொழுதும் அவங்களால சரியாக அதை கம்யூனிகேட் பண்ண முடியல. அதுதான் உண்மை. அந்த அக்கறைக்கும் பயத்துக்கும் ஒரு சின்ன மெல்லிய கோடு இருக்குது. திரும்ப அந்த பயத்தை மேலே நீங்கள் தெளிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை அது குறையுது. அது எங்கெங்கெல்லாம் அம்மா அப்பாக்களுடைய பயங்கள் பிள்ளைகள் மீது தாக்க ஆரம்பிக்குதோ நீங்கள் சொல்லலாம், அப்போ தான் இது தவறு செய்யாமல் இருப்பாங்க அப்படின்னு. தவறு செய்தல் செய்யாது இருத்தல்ங்கிறது அவங்களுடைய வேல்யூ சிஸ்டத்தை பொறுத்து, விழுமியங்களை பொறுத்து, என்ன நம்ம கொடுத்து வளர்த்துருக்கோங்கிறத பொறுத்து. ஆனால் பயம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் பயப்படணும் வரும். எதை கேட்டால் கடவுளை கேட்டால் பயப்படணும், பயபக்தி வேணும், காட் ஃபியரிங் ஜென்டில்மேன். பாடத்தை பார்த்து பயப்படணும், ஆசிரியரை பார்த்து பயப்படணும், பெற்றோருக்கு கொஞ்சம் பயம். எதுக்கு இந்த பயம்னு தெரியல. தேவையில்லாமல் இந்த பயத்தை ஊட்டி வளர்க்கப்பட்டதுனால நம்ம நினைக்கிறோம் அடுத்த தலைமுறை அதே இதை கொண்டு போகணுன்னு. ஆனால் இப்போ பயம் வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம எதை பயம் நினச்சி சொல்கிறோமோ அதுவே காமெடியாக போயிடுது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இந்த பயத்தை ஓரமாக வச்சுட்டு பேச ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு இந்த பயம்லாம் பயமுறுத்து, அவங்க பயங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். நமக்கு தெரியாத விஷயங்களை பார்த்து அவங்க பயப்படலாம். நமக்கு என்னென்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்துக்காக அவங்க பயந்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ என்ன தேவைன்னா பயம் கண்டிப்பாக இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது, பயம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற விஷயங்களுக்கு பயம் இல்லை, அவங்களுக்கு வேறு விஷயங்களுக்கு பயம் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா பாடம் படிப்பு அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும். நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா பேசுகிறோன்னு சொல்லி நம்ம உடனே பேச ஆரம்பிச்சிடுறோம். பேசுகிறதுனா கேட்குறது. இப்போது யாரை கேளுங்க, நான் கூப்பிட்டா எங்கே உட்காந்து அவன் கேட்குறான், கேட்கவே மாட்டேங்கிறான், பேச ஆரம்பித்தாலே உள்ளே போய்ட்றான். இது எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேச ஆரம்பிச்சிடுங்க. பேச ஆரம்பித்தா நீங்கள் என்ன பேசுவீங்கிறது ஏற்கனவே பேசின விஷயமா இருக்கும். அப்போ தொடர்ந்து கேட்கக்கூடிய அளவுக்கு ஆர்வமோ அந்த காலத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு நடிப்பு கூட கிடையாது இந்த பசங்களுக்கு. வேண்டாம்னா எஞ்சி போயிட்டே இருக்க போகிறாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பேசுவதற்கு முக்கியமான விஷயம் செவி சாய்த்தல். கேள்விகள், சரியான கேள்விகள், அதாவது ப்ரோபிங் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஓப்பன் எண்டட் கொஸ்டின்னு சொல்லுவோம். எஸ் நோன்னு சொல்ல முடியாத மாதிரி ஒரு கேள்வி கேட்குறது. அந்த மாதிரி கேள்வி கேட்கும்பொழுது அவங்களை கொஞ்சம் பேச தூண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டால் கவனச்சிதறல். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்ருக்கிற நேரத்துலையே அவனுக்கு அங்கே இது ஒன்று வரும், வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், வேறு ஒன்று ஷேர் பண்ணியிருப்பான், அதை உட்காந்து படிச்சுட்ருப்பான், நடுவில் ஒரு கால் வரும். நீங்கள் என்ன ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத இது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான், உங்களுக்கும் உள்ள பிரச்சனை தான். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வயதானவர்கள் எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. ஆனால் சின்ன குழந்தைக்கு என்னென்னு கேட்டால் இவங்க பிறந்ததுலேருந்து இதை பார்த்துட்ருக்காங்க.
நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வேறு மாதிரி இருந்துட்டு இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இந்த கவனச்சிதறல் வருது. ஆனால் இவங்களுக்கு வந்து பிறந்ததுலேருந்து இதுதான் இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எது மேலேயும் அவங்களால வந்து கொஞ்ச நேரம் வந்து லயிச்சு கேட்கக்கூடிய தன்மையை இழந்துடுறாங்க. அதனால தான் பாடம் சீக்கிரம் போர் அடிக்குது, அப்பா அம்மா பேசுறதெல்லாம் போர் அடிக்குது, எதுவுமே 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் போர் அடிக்குது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் குழந்தைங்க கூட பேசணும் அப்படின்னா எப்படி பேச முடியும்? அவர்களை கண்காணிக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்மளால் கண்காணிக்க முடியுதா? உண்மை தெரியுதா? அவருடைய பயங்கள் புரியுதா? உலகம் என்னன்னு தெரியுதா நமக்கு அப்படின்னு கேட்டால் என்னுடைய பதில், பெரும்பான்மையான பெற்றோர்கள் நல்ல எண்ணத்தில் செய்தாலும் அவருடைய செய்கைகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதில்ல, எஃபெக்டிவாக இருக்கிறதில்ல, பயன் தருவதில்லை. காரணம், அடிப்படையான அந்த தகவல் தொடர்பே துண்டிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை. பிள்ளைகளுடன் எப்படி பேசுவது என்பது இன்றைக்கு ஒரு கலை மாதிரி, கிட்டத்தட்ட பயிற்சி மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டாயத்தில் பெற்றோர்கள் வாழ்கிறார்கள்.